நான் அட்ரஸ் எல்லாம் அழிக்க தான் போறேன். அப்பதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். தம்பி, இது கோர்ட், பார்த்து பேசுங்க, புரியுதா? இல்லனா நீங்க தான் மாட்டிக்கணும். பிபி சார், எங்க கூட சேர்ந்து வாதாட வேண்டிய நீங்க ஏதோ சண்முகம் தரப்பு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க என்னமோ சிங்கம் புலி அது இதுன்னு சொன்னாங்க. இப்ப அந்த சண்முகம் உங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். உங்களுக்கு அவமானமா இல்ல? மேடம், இந்த வெறும்பைய முன்னாடி இந்த ஆளை தவிச்சு தண்ணி குடிக்கிறாரு. இல்ல இல்ல, எனக்கு என்னவோ இந்த ஆளு மேல நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. ஹலோ, வார்த்தை அளந்து பேசுங்க. மேடம், அவன் படிக்காத தற்குறி தானே. இவனால என்ன செஞ்சிட முடியும்னு நான் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டேன். அது தப்புன்னு இப்பதான் புரியுது. சார், புரிஞ்சு என்ன செய்ய? சாதாரண மளிகை கடைக்காரன் அவங்கிட்ட தோத்து போனீங்கன்னு வைங்க, வாழ்நாள் முழுக்க உங்களை அந்த அவமானம் துரத்துக்கிட்டே இருக்கும். பாத்துக்கங்க. தோக்குறதா யாரு? இந்த சிவனாண்டியா? இப்போதைக்கு அவன் சில சாட்சியங்களை வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறான். சாட்சி தானே சொல்லியிருக்காங்க. அடுத்து கிராஸ் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அதுல இவங்களை நான் சும்மா விட்டுருவானா? கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே, உங்களால அதை உடைக்க முடியுமா சார்? பின்ன சிவனாண்டினா சாதாரணமா நினைச்சிட்டீங்களா? எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணா எவிடன்ஸ் கொண்டாந்து வைக்கட்டும். என்னோட ஆர்குமெண்ட் பாருங்க. மொத்தமா இது செட்டப், அத்தனை நாடகம்னு ஜஸ்ட் லைக் தட் எப்படி ஊதி தள்ளுறேன்னு பாருங்க. உங்க மேலதான் சார் நான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். ஓகே, ப்ரொசீட். இப்ப யார் வாத வைக்க போறாங்க? யுவர் ஆனர், என்னுடைய ஆர்குமெண்ட பிரசன்ட் பண்ண நினைக்கிறேன். உங்க தரப்பு வாதத்தை முடிச்சிட்டீங்களா மிஸ்டர் சண்முகம்? இல்லம்மா, சாரே பேசிக்கிட்டோம். ரொம்ப நேரமா துடிச்சிட்டே இருக்காரு பேசணும்ட்டு. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசிக்கிட்டேன். பிபி, யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். யுவர் ஆனர், படிச்சு பட்டம் பெற்று ஒரு வக்கீல் ஆவறதுக்கும் கொஞ்சம் கூட படிப்பறிவில்லாத ஒரு ஆளு வாதாடுவதற்கு உண்டான வித்தியாசம் இந்த கேஸ்ல தெளிவா தெரியுது. மிஸ்டர் பிபி, இது கேஸ். இங்க பர்சனல் இன்சல்ட் எல்லாம் தேவையில்லாதது. உங்கள மாதிரி அவரும் ஒரு கவுன்சில் தான். நீங்க உங்க வாதத்தை வைங்க. சாரி யுவர் ஆனர், இன்னைக்கு இங்க நடந்தது ஒரு விசாரணையே இல்லை யுவர் ஆனர். இது ஒரு கம்ப்ளீட் சர்க்கஸ். முழுக்க முழுக்க பிராக்டிஸ் பண்ணி அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகம். இங்க கூண்டல ஏற்றப்பட்ட சாட்சிகள் எல்லாமே ஒரு செட்டப். முக்கியமா கௌதம்ங்கிற ஒரு தனிப்பட்ட மனிதனை சிக்க வைப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு கண் துடைப்பு நிகழ்ச்சி. எதை வச்சு அப்படி சொல்லுதீங்க சார்வால்? இந்த கேஸுக்கும் கௌதம் மேல சுமத்தப்பட்ட குற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அறிவழகம் கொலைகாரன். இவர் கொலையை செஞ்சாரா இல்லையாங்கிறதான இங்க வாதமா வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு கௌதம் மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கு பொய் சாட்சி ரெடி பண்ணி கூண்டுல ஏத்துறீங்க. என்ன மாதிரியான செட்டப்புங்க இது? நான் சிம்பிளா கேக்குறேன், மாலதி வழக்குக்கும் கௌதம் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? சட்டம் படிக்காம சாமானிய மனிதங்கிற ஒரு நிலைமைய உங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மிஸ்டர் சண்முகம், இவரோட கேள்வி ரொம்ப நியாயமானது. நீங்க சொல்லுங்க, இந்த கௌதம் கேஸுக்கும் இப்ப அறிவழகன் மேல நடக்கிற கேஸுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக கோர்ட்டோட நேரத்தை நீங்க வீணடிக்கிறீங்க? இல்லம்மா, நிச்சயமா இந்த கௌதம் கேஸுக்கு அறிவழகன் கேஸுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு சார்வால். முதல்ல கொலை செய்யப்பட்டதா சொல்ற மாலதியுடைய அண்ணன் துரை இருக்காரு, அவரு இவங்க நிக்கார கௌதம், இவரு செஞ்ச கற்பழிப்பு கொலைக்கு தான் தான் பொறுப்புண்டு பொறுப்பேத்துக்கிட்டு இவருக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு. நீங்க தான் உங்க தங்கச்சிக்கு வேலை வாங்கி தர சொல்லி கேட்டீங்க. அவங்க எதுக்காக 20 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரணும்? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதும் உங்களுக்கு கிராஸ் கொஸ்டின் கேட்கறதுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் இவரை முழுசா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க விடுங்க பிபி. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். நீங்க சொல்லுங்க துரை, எதுக்காக அவங்க உங்களுக்கு அவ்வளவு பணம் தரணும்? அது ஒரு பெரிய சம்பவங்கம்மா. இதோ நிக்கிறாரே கௌதம், இவர் வைஜெயந்தி மேடத்தோடைய ஒரே பையன்.
அவர் ஒரு 13 வயசு ஒரு பொண்ணு கற்பழிச்சு கொண்டுட்டாரு. அந்த கேஸ்ல போலீஸ் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்ட். துரை, நீங்க சொல்லுங்க. அப்பதான் அவங்க என்னைய கூப்பிட்டு என் தங்கச்சிக்கு டீச்சர் வேலை வாங்கி தரதாகவும் எனக்கு 20 லட்ச ரூபா பணமும் தரதாக சொன்னாங்க. அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ நானே ஏத்துக்கிட்டு அவங்க பையனை காப்பாதணும்னு சொல்லி என்கிட்ட பேரம் பேசினாங்க. இல்ல இல்ல, அவன் போய் சொல்றான். அவனை நம்பாதீங்க, நம்பாதீங்க. அவன் சொல்றத நம்பாதீங்க. போய் போய். மிஸ்டர் வைஜெயந்தி, பிஹேவ் யுவர்செல்ஃப். நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். கோர்ட்டோட நடவடிக்கையில உங்களுக்கு தெரியுமில்ல? சிடம். அந்த கற்பழிப்பு கொலைய நீதான் செஞ்சேன்னு சொல்லி ஏத்துக்கோ. உன்னைய ஒரு 6 மாசத்துல நான் வெளியில எடுத்துடுறேன். 10 குறைக்கு உனக்கு பணமும் தரேன்னு சொல்லி என்கிட்ட டீல் பேசினாங்கம்மா. பொய் யுவர் ஆனர். வாக்குமூலத்துல மிஸ்ஸஸ் வைஜெயந்தியோட பேரை டேமேஜ் பண்றாரு. இத வாக்குமூலத்துல சேர்க்க கூடாது யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட வேலையில இது வரைக்கும் எந்த கெட்ட பேருமே இல்ல. இவர் உள்நோக்கத்தோட தான் என் மேல பழி போடுறாரு யுவர் ஆனர். மேடம், நான் இதால பார்த்தது கூட கிடையாது. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இவன் போய் சொல்லிட்டு இருக்கான் மேடம். மிஸ்டர் துரை, இது ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டு. ஆதாரம் இல்லாம இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு யுவர் ஆனர். இதோ அந்த ஆதாரம். வைஜெயந்தி மேடம் துரைக்கு 20 லட்சம் கொடுத்ததுக்கான ஆதாரம். நீங்க ஜூனியர் கவுன்சில் தானே? எஸ் யுவர் ஆனர். நீங்க எதுவா இருந்தாலுமே உங்க சீனியர் கவுன்சில் கிட்ட தான் பேசணும். ஆதாரமா இருந்தாலும் அவர்கிட்ட கொடுத்துதான் அவரு தான் எங்கிட்ட சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? ஐம் சாரி யுவர் ஆனர்.